ஸோ இந்த போர்டு வாங்கணும். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்டு இருக்குது. திக்னஸ், லேமினேட்டடு அண்ட் வுட்டன்னு. ஸோ ஒன்று ஒரு காஸ்ட் இது. நம்ம இந்த மேப்பிள் டைப் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ இதிலேயே ஒன்று வாங்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலி கொஞ்சம் சீப்பர் வெர்ஷனும் இருக்குது. Okay, so I think we'll pick the maple one, something there. So we will pick that one. So இப்போ வாங்கிட்டு இப்போ நம்ம காரில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அது வந்து 2.2 மீட்டர்ஸ்லேருந்து 2.4 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம காரில் மேக்ஸிமம் நம்ம வைக்க போகிறது வந்து முடியும் அப்படி லென்த் வந்து ஈவன் சீட்ஸை ஃபோல்ட் பண்ணாலுமே அரௌண்ட் 1.8 மீட்டர்ஸ் தான் வைக்க முடியும். ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு யூட் ஒன்று ஹையர் பண்ணுறோம். ஸோ ஹையர் பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு போக போகிறோம். ஒரு லெக்கும் வாங்கணும். அண்ட் இட்ஸ் அ பிக் ஹார்ட்வேர் ஸ்டோர். சில நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்காது எதுவுமே கிடையாது, நிறையா இருக்கும். ஸோ அதில் ஒரு லெக்கு வாங்கணும், 4 லெக்ஸ் வாங்கணும். வாங்கிட்டு வீட்டில் போய்ட்டு அசம்பிள் பண்ணணும். ஸ்க்ரூஸும் வாங்கணும். ஸ்க்ரூஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரூ செக்ஷன் இது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 12 கேஜ் வுடன் டிம்பர் ஸ்க்ரூஸு. அண்ட் இதெல்லாம் 8 கேஜ் ஷீட் மெட்டல். as you can see இதெல்லாம் ஷீட் மெட்டல் இல்லை. ஷீட் மெட்டல் டிம்பர் ரொம்ப பெரிய இது இல்லை. ஆக்சுவலி ஷீட் மெட்டல் ஸ்க்ரூஸ் ஒர்க் ஆகும். அண்ட் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இந்த த்ரெட்டு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் வுட்டுக்கும் ஷீட் மெட்டலுக்கும். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ இதெல்லாம் ஷீட் மெட்டல். டெக்கிங் ஸ்க்ரூஸ் இது. ஸோ இதுவும் வந்து வுட்டில் போகும். டெக்கிங் ஸ்க்ரூஸும் வுட்டில் போகும். ஏன்னா போர்டோட திக்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 30 mil இது. 30 mil போர்டு இது. சரி இங்கே பாருங்க 12 கேஜ் 60 mil இருக்கு. 12 கேஜ் 38 mil இருக்குது. 38 mil மேபி பிட் ஹையர். ஏன்னா நம்ம 30 mil போர்டு. பட் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லெக்கோட திக்னஸும் இருக்குது. மேபி 32 mil வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரூஸ் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் போர்டு இருந்துச்சு, பெஞ்ச் டாப்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. பட் ஐ திங்க் திஸ் ஷுட் டூ த ஜாப். ஆக்சுவலி இதனால ஸ்மூத்தாக தான் இருக்குது. இது என்ன மெட்டீரியல்னா அகாஷியா பெஞ்ச் டாப் ஹார்ட்வேர் ஆயில்டு. ஸோ இந்த ஆயில்டுனால கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அது வந்து ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் ஆயில்டு. ஸோ யூ கேன் see it. இது வந்து ஆயில்டு கிடையாது. ஸோ அது வந்து ஆயில். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் வில் பிக் தட். அண்ட் ஆல்சோ அதோட காஸ்ட்டும் கம்மி தான். ஸோ $99. ஸோ அதனால் திஸ் வில் ஒர்க் ஃபார் அஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹியூட் அ ஹையர் அண்ட் இந்த பெஞ்ச் டாப்பை எடுத்துகிட்டு தென் வில் கெட் கோயிங். யூட்டுக்கான பேப்பர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த யூட்டை எடுத்துகிட்டு நம்ம போனோம். ஆக்சுவலி இதில் என்னென்னா நம்ம இது டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். லைக் அரௌண்ட் ஒரு 4 kilometers தான் இருக்கும் அந்த ஸ்டோரில் இருந்து. ஸோ யூட் நம்ம போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்தாலும் எப்போவுமே அது ஒரு பாலிசி படி வந்து நம்ம ஃபியூவல் ஃபில் பண்ணணும். ஃபியூவல் ஃபில் பண்ணோன்னா கொஞ்சம் ஒன்றுமே கிலோமீட்டர்ஸ் ரொம்ப ஓடலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபியூவல் ஃபில் பண்ணுறது கஷ்டம். வில் see. ஓகே, ஸோ இந்த யூட் தான். ஸோ இப்போ ஒரு யூட் ஹையர் எடுத்தாச்சு. அண்ட் யூட்ன்றது நம்ம ஊரில் வந்து எப்படி சொல்கிறது, ட்ரக்குன்னு சொல்லாமா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் பின்னாடி வந்து அந்த இது இருக்குது, லேமினேட்டட் போர்டு இருக்குது. இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து யூட்டை விடணும். அது வரைக்கும் ஜாக் வரீங்க நின்றுருக்கோம்.
வேலையை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ யூட் எடுத்துகிட்டு போய் அந்த பெஞ்ச் டாப் வீட்டில் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு பெட்ரோல்லாம் ரீஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. திரும்ப நம்ம ஜாகில் ஏறி வீட்டுக்கு போகிறோம். அண்ட் யூட் ஓட்டிட்டு ஜாக் ஓட்டுற நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். வில் சி. ஓகே கைஸ், போய்ட்டு அனிமா லஞ்ச் முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிப்போம். அண்ட் முக்கால்வாசி வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஒரு 4 லெக் இருக்குது. ஸ்க்ரூஸ் வாங்கியாச்சு. 12G 34 மில்லோ 36 மில்லோ வாங்கியிருக்கு. அண்ட் இப்போ போட்டுட்டு பெஞ்ச் டாப் போட்டுட்டு நம்ம செட்டப் பண்ணிட்டு வீடியோ காமிப்போம். ஸோ ஃபைனலி டேபிள் அசம்பிள் பண்ணியாச்சு ஃபுல்லாக. அண்ட் கீழே வந்து இன்னும் அந்த கேபினெட் கொஞ்சம் செட்ரேட் பண்ணணும். அது மேபி அது கொஞ்சம் சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் நவுற்றணும். ஸோ அது ஒரு ஒர்க் இருக்குது. மற்றபடி டேபிள் எல்லாம் ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண போகுது. இந்த ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கல்ப்டிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்பேஸில் உட்காந்து பண்ண முடியாதுன்றதுனால இங்கே. அண்ட் ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ நைஸ் டேபிள் ஃபார் த காஸ்ட். ஏன்னா இந்த டேபிள் வந்து இதேமாரி வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி நம்ம ப்ரிட்டி மச் ஈஸி டு அசம்பிள் அந்தமாரி ஏதாவது நம்ம ஆர்டர் பண்ணாலே சரி, ஒரு பேக்கேஜ் மாரி வந்தாலே இது வந்து லைக் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $800 to $900 சொன்னாங்க. அதாவது 30,000 கிட்டக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இது அசம்பிள் பண்ணது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மேலே இந்த பெஞ்ச் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து சம்வேர் அரவுண்ட் ஒரு $100 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த 4 லெக்ஸு வந்து இஃப் ஐம் நாட் ராங் அரவுண்ட் ஒரு $40-50 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூஸு, அதுக்கப்புறம் அந்த யூட் ஹயர் ஒன்று போச்சு. ஸோ அந்த யூட் ஹயர் வந்து ஒரு $30. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $180 அந்த பட்ஜெட்டுக்குள்ளார வந்து இந்த டேபிள் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக அசம்பிளும் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து ஒரு ஆயில் கோட்டிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு சில பேர் ஜென்ரலாக பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றதுக்காக. பட் தட் இஸ் நாட் ரிக்வயர்ட். அண்ட் மோர் ஓவர் என்னோட சார்ட் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து இட்ஸ் நாட் நீடட். ஏன்னா இதில் வந்து மேலே வந்து சால்டர் ராட்லாம் இருக்கும், சம்டைம்ஸ் ஹீட் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆயில் கோட்டிங் இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் ஃபயர் கேட்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வார்னிஷ் அந்த மாதிரி ஏதாவது ஃபினிஷ் இருந்துச்சுன்னா, ஸோ அதனால் அது இல்லாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ அதனால் இட்ஸ் கோன் பி லைக் திஸ். ஸோ விச் இஸ் ஃபைன். இதுவே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சின்ன பெட் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து ஒரே நாளில் முடிச்சாச்சு.